மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே. ராம் அவர்கள் கிட்ட நம்ம பேசி நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா இந்தியாவில் மட்டும் இல்ல, நிறைய வெளிநாடுகள்லயும் ரொம்ப புகழ் பெற்று இருக்காரு. காரணம், இவர் அக்யூரேட்டா கணிச்சு சொல்றதுதான். இன்னும் சொல்லணும்னா நிறைய அரசியல்வாதிகள் இவர்கிட்ட கேட்டுதான் அடுத்த முடிவையே எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவரோட கணிப்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. உங்க மனசுல இருக்கிற சந்தேகங்களை தான் நான் இன்னைக்கு கேள்விகளா ஐயா அவர்கள்கிட்ட கேட்க போறேன். ஐயா அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. ஐயா, இன்னைக்கு நம்ம ராஜயோக கேள்வி என்னன்னா, தெய்வங்களுக்கு நம்ம ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு நம்ம இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அது சரியா? அப்படி வேண்டுதலுக்கு வேண்டிக்கிட்டா என்ன பொருளை வேண்டிக்கலாம்? பொதுவாக எந்த ஒரு இறைவனும் உங்களுடைய நேர்த்திக்கடனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு வழக்கத்தையும் தெய்வம் நமக்கு வைக்கிறதில்ல. எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும், எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும், எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் சொல்கிறது கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் வேணால் நம்மளுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுடைய ஆவலுக்கு தகுந்த மாதிரி, ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வேண்டுதலாக வச்சுக்கிறீங்க. அந்த வேண்டுதல் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, எந்த அளவுக்கு பரிணமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு நடக்க முடியாத, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தகுதிக்கு எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கடுமையாக இருந்துகிட்டு இருந்துன்னு வைங்களேன். அந்த சூழ்நிலைகளை தாங்கி வென்று வரணும் அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறீங்க. அந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது மட்டும் உங்களுடைய மனசு ஒருமுகப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிரார்த்தனை முடிஞ்சு ஒரு வாரம் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து, மாற்று விதமான எண்ணங்கள் அல்லது அந்த கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து மாறி வருமா வரமாட்டோமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் தளர்வு ஏற்படும். எந்த அளவுக்கு தெய்வத்தை கும்பிடும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்குதோ அதே அளவுக்கு ஒரு 10 நாள் அல்லது 15 நாள் கழிஞ்சு வரும் பொழுது அந்த நம்பிக்கையில் சிறிது சிறிதாக தளர்வு ஏற்படும். முடியுமா, இப்போ இப்படி இருந்துகிட்டு இருக்குதே, இவ்வளோ கவலையாக இருக்குதே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கவலைகளும் இடர்பாடுகளும் வராமல் உங்களுடைய மனசு அலைபாயாமல் ஒரே மாதிரியான கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நேர்த்தி கடனை உங்களுடைய மனசாட்சிக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க. அதாவது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்ந்து உங்களுடைய மனசு வேறு விதமாக அலைபாயும் பொழுதோ அல்லது கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்க முடியாமல் உங்களுக்கு பதட்டம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? நம்ம இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை வரும்பொழுது நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நம்ம சாமிகிட்ட வேண்டியிருக்கிறோம். இது நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி தர்ற மாதிரியோ அல்லது இந்த மாதிரி காணிக்க போடுற மாதிரி வேண்டியிருக்கிறோம், அப்போ சாமி நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அந்த நேரத்தில் மனசில் தோன்றி அந்த எண்ணம் மூலமாக அந்த கடுமையான சூழ்நிலைகளில் மேன்மேலும் நீங்கள் குழப்பமடையாமல் காப்பாற்றுறதுக்கு உங்களுடைய நேர்த்திக்கடன் உதவுது. இதுதான் உண்மை. சாமி கேட்கறதில்ல, இந்த காணிக்க போட்டால் இந்த நல்லது பண்ணுறேன், இந்த நேர்த்திக்கடன் வேண்டிக்கிட்டா இந்த நல்லது பண்ணுறேன் அப்படின்னு எந்த ஒரு இறைவனும் எந்த ஒரு மனுஷனிடத்தையும் கேட்கறதில்ல. ஆனால் நீங்களாக வேண்டிக்கும் பொழுது அந்த வேண்டுதலை கண்டிப்பாக கருவறையில் உள்ள கடவுள் ஏற்றுக்கிறார். அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு, அதாவது
நிறை மனசோடு நிதர்சனமாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுவே ஒரு குறையாக ஆயிடுது. எதன் மூலமாக? தெய்வத்தின் சாட்சியாக கிடையாதுங்க. அதாவது பஞ்சபூதங்கள் மூலமாக கருவறையில் நின்று கஷ்டங்களை சொல்லி ஏதாவது ஒரு வேண்டுதல் நேர்த்திக்கடன் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேர வேண்டுதலும் அந்த நேர நேர்த்திக்கடனும் வந்து பஞ்சபூதங்களில் கலந்துறது உங்களுடைய குலதெய்வ அருளாலையும் குலதெய்வ சாட்சியாலையும். அல்லது கஷ்டகாலங்களில் போய் எந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கி இந்த மாதிரி வேண்டுதல் எடுத்துக்கிறீங்களோ அந்த தெய்வ சாட்சியாக இந்த பஞ்சபூதங்களில் வேண்டுதல் வந்து கலக்கப்படுது, ஏற்கப்படுது. அப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதலை வந்து சரியான வகையில் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலே ஒரு வேண்டாத குறையாக ஏற்பட்டுருது அப்படிங்கிற ஒரு உண்மையும் நாம் தெரிஞ்சுக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதங்கள் வந்து யாருக்கும் அஞ்சாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தாத்பரியத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேண்டுனதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை வந்து உறுதிப்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும். அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சத்துக்கு உண்டான பாக்கியங்களையும் அதற்குண்டான வருமானங்களையும் நிச்சயமாக கொடுக்கும். இப்படியெல்லாம் வேண்டினதுக்கப்புறம் அந்த வருமானம் வந்ததுக்கப்புறம் சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் அதில் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது வேண்டும் பொழுது எவ்வளவு தீர்க்கமும் உறுதியும் உங்கள்கிட்ட இருந்ததோ அந்த உறுதியிலிருந்து நீங்கள் தளர்ந்து வரும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும். எது சம்மந்தப்பட்டது? அந்த வேண்டுதல் சம்மந்தப்பட்டது. கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமயம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த வந்து 4-5 மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து ஒரு கெடாய், அதாவது ஆடு வந்து அந்த கோயிலுக்கு வந்து அதாவது பலியாக கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வேண்டிக்கிறாருங்க. அப்படி வேண்டும் பொழுது அந்த கோயிலுக்கு வந்து அந்த மாதிரி பண்டிகை வந்து வரும் பொழுது அந்த சித்திரை மாதத்தில் அந்த ஆட்டை வந்து அந்த கோயிலுக்கு பலி கொடுக்குறதா இருந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சித்திரை மாதம் நோம்பி அந்த பண்டிகை வரும் பொழுது இவருடைய குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு வந்து வெட்டப்படக்கூடிய அந்த பலி கோயிலுக்கு வந்து தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட அந்த ஆடு வந்து நல்ல அளவில் வளர்ந்து நல்ல ஒரு விலைக்கு போகிற அளவுக்கு இருந்ததுனால இந்த ஆட்டை வந்து நாம் பயன்படுத்துறதை விட ஒரு நல்ல விலைக்கு கொடுத்தலான்னு விலைக்கு கொடுக்குறாருங்க. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விலை அதாவது கோயிலுக்கு நேர்ந்த ஆட்டுக்குட்டியை அதாவது அடுத்தவங்களுக்கு விலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில பெரியவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்ட அந்த ஆட்டுக்குட்டியை நான் வேறு பக்கம் விலைக்கு கொடுக்கல, இதே ஊரில் இன்னொருவர் இதே கோயிலுக்கு நேர்த்திக்கடனை ஆடு வெட்டணும்னு வேண்டியிருப்பார் இல்லையா, அவருக்கு நான் கொடுக்க போகிறேன். எப்படி இருந்தாலும் நான் விற்பனை செய்யக்கூடிய ஆடு வந்து நான் வேண்டப்பட்ட அதே கோயிலுக்கு தான் வரப்போகுது. அதனால் எந்த தப்பும் கிடையாது. நான் வெட்டினா என்ன, அதாவது நான் வந்து இந்த ஆட்டுக்கு நேர்த்திக்கடன் சாமிக்கு ஆடு கொடுக்கறது நான் வேணா என்ன, அதுவே இன்னொருவர் கொடுத்தாலும் ஒன்று தானே அப்படிங்கிற ஒரு தத்துவம் பேசி இவர் அந்த ஆட்டுக்குட்டியை அதே ஊரில் உள்ள மற்றொரு இதே கோயிலில் வேண்டிக்கிட்ட நபருக்கு விற்பனை கொடுத்துட்றாருங்க. இவரை பொறுத்தளவு காசுக்கு காசும் வந்துருச்சு. அதே சமயத்தில் இவர் நேர்ந்துக்கிட்ட மாதிரி அந்த ஆடு அந்த கோயிலுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஆடு வந்து அடுத்த நாள் காலையில் எந்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரியான இந்த பலி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகம் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த ஆடு என்ன பண்ணுது, தானாகவே தறிகட்டு ஓடிட்டு இருக்குதுங்க. ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பெயரியல், எண்ணியல், பரிகார இயல் மற்றும் வாஸ்து சாஸ்திரங்களின் உண்மையான நன்மையை உலகிற்கு உணர்த்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் அருள் ராஜயோகம் மாத இதழ் வாங்கி படித்து பயன் பெறுங்கள். ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய ஜோதிடத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் வாரி வழங்கும் ஒரே மாத இதழ் அருள் ராஜயோகம். அருள் ராஜயோகம் மாத இதழ் உங்கள் வீடு தேடி வர தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 9677276129. பொதுவாகவே அதாவது சின்ன ஆட்டுக்குட்டி ஓடிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும், சின்ன மான்குட்டி ஓடுவதே ஒரு கலையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆடு வந்து தேவையில்லாமல் ஓடாதுங்க. அதாவது அவுத்து விட்டுருக்கிற ஆடு வந்து தன்னை அறியாமல் தானாகவே அந்த காட்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் இந்த ஆடு ஓடிட்டே இருந்துட்டு இருக்குதுங்க. அதாவது அந்த காட்டை வந்து ஒரு 20 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருந்த ஆடு வந்து சம்பந்தம் இல்லாமல் செவுத்தில் மோதி கீழே விழுகுது, இறந்து போயிடுது. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா,
நம்ம நினைக்கிறோம் இல்லையா, கஷ்டம் வரும்போது கடவுளை வேண்டுறது, கஷ்டங்கள் இல்லாத பொழுது கடவுள் என்ன எல்லாமே என்னுடைய திறமையில் என்னுடைய அறிவில் வந்ததுன்னு பேசிக்கிறோம் இல்லையா. அதாவது அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு யாரும் போக வேண்டாம். என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு கடவுளை வேண்டும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் கூட யாருமே உதவாத நிலையில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அந்த அற்புதமான தெய்வ சக்தி உங்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய சொல்ல கேட்கறதுக்கு தன்னுடைய தகுதியோடு உங்களை காப்பாற்றுறதுக்கு களமிறங்கி நிற்கிதுங்க. அப்படி நிற்கக்கூடிய அந்த தெய்வத்தை கஷ்டப்படும் போது வேண்டிக்கிட்டு நல்லது நடக்கும் பொழுது தெய்வத்தை கண்டுக்காமல் உங்களுடைய செயலில் மாற்றம் இருந்தால் கூட கண்டிப்பாக கடவுள் இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு இந்த உலகத்தில் விதிக்கப்பட்டுள்ள நல்ல பலன்களை நம்ம இல்லம் கொண்டாந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு பஞ்சபூதங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் நீங்கள் வேண்டிய அந்த நேர்த்திக்கடனை சரியாக செய்யாமல் இருக்கும் பொழுது அதற்குண்டான பலனையோ அதற்குண்டான பிரதிபலனை அந்த பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் உண்மையான விஷயம். வீசுகிற காற்றாக இருந்தாலும், பேயிற மழையாக இருந்தாலும், அடிக்கிற வெயிலாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்மளை இந்த பஞ்சபூதங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை நாம் தெரிஞ்சுக்கலாம். மனுஷருக்கு மனுஷால் வேணால் ஒருவருக்கொருவர் பேசுகிறத மறைச்சி பேசலாம், ஒழிச்சு பேசலாம், தெரியாமல் பேசலாம். ஆனால் பஞ்சபூதங்களுக்கு நீங்கள் மறைச்சி பேச முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டிப்பாக ஒழிச்சு பண்ண முடியாது. பஞ்சபூதங்கள் ஆங்காங்கே தெளிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக கவனிக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால் தெய்வத்துக்கிட்ட ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கும் பொழுதே எந்த மாதிரியான மனநிலையில் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் உறுதியான அந்த நேர்த்திக்கடனை திரும்ப செலுத்தக்கூடிய உறுதியான மனோநிலையில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அது நிறைவானதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே நேர்த்திக்கடனை சரிவர செய்ய முடியாமல் மனமாற்றம் ஏற்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கையில் குறைவான சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தற்சமயம் கூட நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் உதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு ஆடு தனக்குத்தானே ஓடி எந்த வகையான ஒரு விண்ணம் ஏற்படாமல் தானாக ஓடி தானாக செவுத்தில் மூட்டி எந்த விதமான இரத்த குறியும் இல்லாமல் இறந்து போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கும் பொழுது எவ்வளவோ உள் விஷயங்கள், எவ்வளவோ ஆன்மீகங்கள் நமக்கு தெரியப்படுத்துது. ஆன்மீகம் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கோயில் இந்த பொள்ளாச்சி சம்மந்தப்பட்ட பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊருக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சாமிக்கு முக்கியமான அம்மனுக்கு முக்கியமான சாமிக்கு பொங்கல் வைக்கிறதா ஊர் முழுவதும் வேண்டுவாங்க. கிராமப்புறங்கள் இன்றைக்கும் கவனித்து பாருங்களேன். கிராமத்தில் ஊர் சாட்டி சித்திரை வைகாசி மாதங்களில் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடுமையான தெய்வங்களுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதா வேண்டியிருப்பாங்க. ஊர் முழுவதும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைக்கும் பொழுது 108 பொங்கல், 150, 200 பொங்கல் இந்த மாதிரி பொங்கல் பானைகள் இருந்துகிட்டு இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சிறு கிராமத்தில் கடந்த வருடம் நடந்த நிகழ்ச்சி என்னென்னா, இந்த மாதிரி பொங்கல் வைக்கும் பொழுது வருஷமே அந்த பொங்கல் அந்த பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பொங்கல் எல்லா பக்கமே பாருங்கள், கடவுளுக்கு பொங்கல் வைக்கும் பொழுது அந்த பொங்கல் எந்த திசையில் பொங்கி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான நன்மை அந்த குடும்பத்துக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துகிட்டு இருக்குது. ஆன்மீக ரீதியாக அது உண்மையான ஐதீகம். அந்த வகையில் அந்த பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசியை போட்டு பொங்கல் வந்ததுக்கப்புறம் சுடு பொங்கல், சுடு பானையில், மண் பானையில் சுடு பொங்கல் இருந்துகிட்டு இருக்கும். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்சவிருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேய்விரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்சவிருட்சம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி, நல்லாசி பெருகும் நவமி, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி, பிணிகளை வெல்லும் பிரதமை, சலனம் தரும் சந்திராஷ்டமம், பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை, பீடைகள் அகற்றும் பிரதோஷம், சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி, சகோதர பகை நீக்கும் சப்தமி, ஏற்றம் தரும் ஏகாதசி ஆகிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம்.
வீண் கவலை ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வம்ச விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த வம்ச விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற அம்ச யோகம் பொருந்திய வம்ச விருட்சம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை என்ற ஆழமான ஆன்மீகத்தை உலக நாடுகளில் உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 9677276129. அந்த சுடுபொங்கல் அந்த அடுப்பை விட்டு சுடுபொங்கல் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எத்தனை பொங்கல் செஞ்சுருக்காங்களோ, 108 பொங்கலா, 200 பொங்கலா, 300 பொங்கலா, அந்த ஊர் கிராமத்து மக்கள் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு எத்தனை பொங்கல் வச்சுருக்காங்களோ அத்தனை பொங்கலையும் அடுப்பிலிருந்து இறக்கி வைக்கிறதுக்குள்ள அந்த கோயில் சம்மந்தப்பட்ட பூசாரி வந்து அந்த பொங்கல் மீது நடந்து வருவாருங்க. ஒரு பானையில் கால் வச்சார்னா ஒரு பானையில் இடது கால் வச்சார்னா அடுத்த பொங்கல் பானையில் வலது கால் வைப்பாருங்க. அதற்கடுத்து வரக்கூடிய பொங்கல் பானையில் மறுபடியும் இடது கால் எடுத்து வைப்பார். சாதாரண மண் பாதையில் நடக்கிற மாதிரி அந்த பொங்கல் பானையில் எது கொதிக்கிற பொங்கலில் தன்னுடைய கால் பாதத்தை வச்சு நடந்து வந்துட்டு இருக்கிறாருங்க. 108 பொங்கல், 200 பொங்கல், எவ்வளவு பொங்கல் இருந்தாலும் அத்தனை சுடுபானையிலும் தொடர்ந்து தன்னுடைய கால் பாதத்தில் வந்து எந்த விதமான காப்பு உரைகளையும் பயன்படுத்தாமல், எந்த விதமான துணிமணிகளையும் பயன்படுத்தாமல் அந்த அந்த வெறும் பாதத்தில் அத்தனை பொங்கலையும் கால் வச்சு வர்றாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பாயிலிருந்து கடைசி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பாதத்தை வந்து பூமியில் வைக்கும் பொழுது சிறு கொப்பளமோ எந்தவித சேதாரமோ இல்லாமல் அந்த பாதம் வந்துகிட்டு இருக்குது. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது அற்புதமான உண்மைன்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அந்த ஆன்மீகத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் வழக்கமாக நிகழ்ச்சியில் சொல்கிறது அப்படிங்கிறத விட வழக்கமாகவே உங்களூர் கோயிலில் வந்து நீங்கள் கவனிக்கிறத பார்க்க முடியும். கடுமையான சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்களை வந்து பிரார்த்தனையை வச்சுக்கிறாங்க, நேர்த்திக்கடனை வச்சுக்கிறாங்க. அந்த நேர்த்திக்கடன் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து நிறைவான பலனை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஆழமாக கவனிக்காமல் மேலோட்டமாக கவனித்தால் கூட அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி வருஷம் அந்த பொள்ளாச்சி பகுதியில் கிராமங்களில் நடக்கக்கூடிய முக்கியமானது இது வந்து பொள்ளாச்சி மட்டும் இல்லைங்க, தென்காசி அதே மாதிரி திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட முக்கியமான ஊர்களில் எத்தனையோ கடுமையான தெய்வங்களுக்கு இந்த மாதிரியான பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரியான பூசாரி பொங்கல் பானையில் நடக்கிறது, இவ்வளவு நடந்தும் எந்த கெடுதலும் அந்த பூசாரிக்கு ஏற்படாமல் இருந்துகிட்டு இருக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் ஆன்மீகம் அல்லது கடவுள், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கடவுள் வந்து இருக்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்கிறோம், இல்லை கடவுள் இல்லை அப்படிங்கிற மறுப்பு சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு, என்னுடைய ஆன்மீக ஆராய்ச்சியை பொறுத்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், கடவுள் வந்து இருக்கிறார் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறதுக்கே, அதாவது கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறது தான் உண்மையாக சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா அவ்வளவு அற்புதங்கள் இன்றைக்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நம்பி வந்தால் காப்பாற்றுறது மனுஷாளுக்கு இருந்துகிட்டு இருக்கலாங்க. நீங்கள் நம்பாமல் இருந்தால் கூட காப்பாற்றக்கூடிய தகுதி கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. நினச்ச நேரம் சாமி கும்பிட்றோம், நினச்ச நேரம் சாமியை திட்டுறோம், நினச்ச நேரம் அதே சாமிகிட்ட மறுபடியும் போய் நம்ம சமாதானமாகறோம். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அரவணைத்து, வெறும் ஆறுதல் மட்டும் இல்லைங்க, அரவணைப்பு கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி ஆன்மீகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது உலகத்தில். இது வந்து மதங்களை கடந்தது. இந்த மதம் தான் காப்பாற்றுது, இந்த மதம் தான் சாமி கும்பிட சொல்லுது அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் எந்த மதத்தில் ஜனனமாக இருந்தாலும் உங்களுடைய மத கடவுளை வந்து மனசார வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மதமாக இருந்தாலும் உங்களை வந்து ஆதரவோடு, அனுசரணையோடு, அரவணைப்போடு காப்பாற்றுது அந்த கடவுளுடைய வழிபாடு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் நிறை மனதோடு நீங்கள் வேண்டப்படுகிற எல்லா விஷயங்களும் இந்த லோகத்தில் வந்து பஞ்சபூதங்களால் ஏற்கப்படுது. அதுவே நிறைவான மனநிலையில் ஏற்படக்கூடிய, அதாவது வேண்டுதல் பண்ணக்கூடிய அந்த நேர்த்திக்கடன் வந்து நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா அதுவே குறைவான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். தானாக பஞ்சபூதம் கெடுதல் பண்ணுறதில்லை, தானாகவே நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் வந்து உங்களுக்கு கெடுதல்
பண்ணுறது கிடையாது. நீங்களாகவே ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்களாகவே அந்த விஷயத்தில் பின்வாங்கும் பொழுது அந்த உருவாக்கிய விஷயம் சேதாரம் இல்லாமல் ஆதாரத்தோடு ஆன்மீகத்தால் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்கு. நன்றி ஐயா. நிறைய உண்மை சம்பவங்கள், வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட சம்பவங்களை வச்சு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பெரிய கடலுக்குள்ள நீங்கள் நிறைய சம்பவங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. கடவுளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்காகவே காத்துட்ருக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில் வரும் வாரங்களில். அதுவரை நன்றி ஐயா. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129, 9952999118, 9840160068, தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 116M, பிரிக்ஃபீல்ட்ஸ், லிட்டில் இண்டியா 50470, கோலாலம்பூர், மலேசியா. மொபைல் +91 99529 9118 011 2628 0045. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 174 5/1 மெசஞ்சர் ஸ்ட்ரீட், கொழும்பு, ஸ்ரீலங்கா 12. கான்டாக்ட் +94 1124448303. இமெயில் srjgem@gmail.com, info@drkrramsrj.com, வெப் www.srjgemsastronumero.com, www.drkrramsrj.com.